சென்டர் ஆஃப் த பிரெஸ்ட் கிட்ட இப்படி வச்சுட்டு கரெக்டாக எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவு கிட்ட வச்சிங்கன்னா 50 இன்ச். யூஸ்வலாக சைஸ் சார்ட்டில் வந்து பஸ்ட் சைஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் காட்டன்னா நம்ம வந்து 51, 52 அந்த மாதிரி வாங்கணும். ஏன்னா துவைச்சதுக்கப்புறம் அது வந்து சுருங்கிடும். அதனால நம்ம 50 இன்ச்சஸ் வாங்கினோம்னா துவைச்சதுக்கப்புறம் டைட் ஆகிடும். அடுத்த சைஸ் சார்ட்டில் இருக்கிறது வந்து வெயிஸ்ட் சைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெயிஸ்ட் சைஸ் வந்து கீழே, அதாவது உங்களோட பிரெஸ்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சு நல்லா டைட்டாக ரொம்ப டைட்டாக இல்லை, ஓரளவுக்கு டைட்டாக வச்சிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு படும்ல அந்த மாதிரி வச்சிங்கன்னா எவ்வளோ நம்பர் வருதோ அதுதான். இதில் வந்து 44.5, 45 வருது. அடுத்த சைஸ் சார்ட்டில் நெக்ஸ்ட் காலம் என்ன இருக்குன்னா ஹிப் சைஸ் இருக்கும். ஹிப் வந்து எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஹிப்புன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு வாங்கிட்டு அப்புறமா பத்தலைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்போம். ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக நம்ம குண்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பேக் பெருசாக இருக்கும். ஸோ பேக்கோட சென்டரில் வச்சுட்டு நேவலோட நடுவில் வைக்கணும். அதில் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு படும்ல அந்த மாதிரியே வச்சிங்கன்னா. இது வந்து 57.5 அந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 58 இன்ச்சஸ்க்கு நான் வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சைஸ் சார்ட் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ட்ரெஸ் வாங்கும்போது சைஸ் சார்ட்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பஸ்ட் சைஸ், வெயிஸ்ட் சைஸ், ஹிப் சைஸ் இந்த மூணும் உங்களோட மெஷர்மெண்ட்குள்ளே எது வருதோ அதோட 4XL, 5XL அதுதான் வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸல்ஸ் இருக்கும். நீங்கள் 4XL ஒரு பிராண்டில் வாங்கிட்டு திருப்பியும் வந்து வேறு பிராண்டில் போய் 4XL தான் எனக்கு பத்தும் அதனால் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக பத்தாது.